அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு மசாலா அரைச்சி சிக்கன் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். அவ்வளோது ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க. ஒரு ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் நான் வந்து மல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் நமக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. ஒரு பட்டையை வந்து நம்ம வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 4 கிராம்பு இருக்கும், அதையும் சேர்த்துட்டு நம்ம பொன்னிறமாக நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துட வேண்டியதாங்க. இந்த மசாலா தாங்க இந்த சிக்கனுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கருக விட்டுறாத நல்ல வாசனை வர வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறுனதும் நம்ம வந்து தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியிலே நான் வந்து சிக்கன் ஃப்ரை போட்டிருக்கேங்க. இதுவும் மசாலா அரைச்சி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே பேனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு, இப்போது 4 வெங்காயம் இருக்கும், மீடியம் சைஸ் வெங்காயமும் 2 பச்சை மிளகாய் அதோடு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த மசாலா பொடி வந்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அந்த வெங்காயத்தை ஓரளவுக்கு வதக்கிட்டு ஒரு 2 தக்காளி, பழமான தக்காளியை சேர்த்து இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. சிக்கன் வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதுமானதாக இருக்கும். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. இதுக்கு வந்து ஒரு முருங்கைக்காய் சாம்பார், சின்ன வெங்காயம் சாம்பார்லாம் போட்டு நீங்கள் வச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் சேர்த்துலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவோடு சேர்த்து திரும்பவும் நம்ம வந்து அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நாங்கள் சிக்கன் ஃப்ரை எப்போ செஞ்சாலும் சொல்கிறோம், நீங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்டு செய்யுங்க. இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன், க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து சேர்த்துட்றேன். அதோட இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த மசாலா பொடி அந்த சிக்கனோடு சேர்த்துடலாம். இப்போ மல்லி புதினா கொஞ்சமாக நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான பசும்பால் தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ அதோடைய ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நீங்கள் இந்த மசாலா அரைச்சி போட்ட சிக்கன் ஃப்ரை அவ்வளோது ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் தெரியுமா? நீங்கள் சிக்கன் வாங்கும் போதெல்லாம் ஒரே மெத்தடில் செய்யாத இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தடில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்ம மிளகுத்தூள் வந்து சேர்த்து செய்யும்போது அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் தெரியுமா? திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சிடலாங்க. தண்ணி வந்து நீங்கள் சிக்கன் வேகும்போது எப்பயுமே நிறைய சேர்க்க தேவையில்லை. நமக்கு 1 டம்ளர் அளவுக்கு நம்ம வீட்டில் எப்பயுமே நார்மலாக யூஸ் பண்ணுற டம்ளரால் 1 டம்ளர் தண்ணி மட்டும் நீங்கள் வந்து ஒரு 1/2 kg ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாலும் உங்களுக்கு உள்ளெல்லாம் நல்லா வெந்து வராது. கரெக்டாக எனக்கு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு சப்பாத்திகளுக்கெல்லாம் நீங்கள் இந்த காம்பினேஷன் அவ்வளோ அருமையாக இருக்கும். இல்லாட்டி ரச சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் சொல்லவே தேவையில்லைங்க. எவ்வளோ சாப்பாடாக இருந்தாலும் சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்பவும் நம்ம வந்து மசாலாவை நல்லா வேக வைக்காத நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கிரேவி மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு எல்லாத்தையும் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ண வேண்டியதுதான். பார்க்கும்போது சாப்பிட்ணும் போல இருக்குங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு தெரியுமா? கண்டிப்பாக அந்த சிக்கன் ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். பாய்.